ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எதிரிய ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுவான். இன்னைக்கு அவனோட மேட்ச்ன்றதுனால பெட்டிங் எகிரும். கோடி கணக்குல பணம் ரொட்டேஷன் ஆகும். நானே அவன் மேல 50 லட்சம் பெட் கட்டி இருக்கேன்னா பாத்துக்கீங்க. 50 லட்சமா? ஆமாண்டா, லாஸ் ஆக சான்ஸே இல்ல. கன்ஃபார்மா இன்னைக்கு எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒருத்தனுக்கே இவ்வளவு பணம் வந்து சேருதுன்னா அப்போ மேட்ச்ல கலந்துக்கிறவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? சண்டை போடுற ஆளுங்களை பொறுத்து நல்ல பேமெண்ட் கிடைக்கும். லியாகத் அலிகான ஜெயிச்சா எவ்வளோட கிடைக்கும்? லியாக்கத்தை ஜெயிக்கலாம் எவனும் பொறுக்கல சஞ்சீவ். பிறந்துட்டான்னு நினைச்சுக்க. ஜெயிச்சா எவ்வளவு கிடைக்கும்? லியாக்கத்தெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சா கன்ஃபார்மா 6-7 கோடி மினிமம் கிடைக்கும். சரி, இந்த பாக்ஸிங்ல கலந்துக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்? என்னடா நீ கலந்துக்கிற மாதிரி கேக்குற? சொல்லுடா. சரி சொல்றேன். போட்டியில கலந்துக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. யாரு வேணாலும் கலந்துக்கலாம். நான் கலந்துக்கிட்டு என் உயிர் போனா அதுக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு எழுதி கொடுத்துக்கிட்டு கலந்துக்கணும். என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு லியாக்கத் அலி மாதிரி பாக்ஸர் கூட நிறைய பேர் சண்டை போட்டு அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. உனக்கு லியாக்கத் அலி மேல பெட்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா மும்பைக்கு வா. இன்னைக்கு நைட் நடக்க போற மேட்ச்ல பெட்டிங் பண்ணலாம். ஆனா லியாக்கத்து கிட்ட அடி வாங்கி நிறைய பேர் சாக போறத நாம பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, நான் இன்னைக்கே புறப்பட்டு மும்பை வரேன். அப்படி சொல்லு. என்ன பாக்ஸிங் மேட்ச்ல பெட்டிங் பண்ண வர போறியா? நீங்க சாதாரண பொண்ணு இல்ல அபி. உங்க புருஷனை காப்பாத்துறதுலயும் மங்க குழந்தைய பாத்துக்கிறதுலயும் ஒரு மனைவியா ஒரு தாயா நீங்க ஒரு பராசக்தி மாதிரி நடந்துக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணியும் போகாத அந்த பாம்பு நீங்க போன்னு சொன்னதும் உங்க பேச்சு கேக்குதே, உடனே போயிடுதே. அன்னைக்கு குழந்தைய தூக்க வந்த திருடனை நீங்க ஒத்தாலாம் அடிச்சு விரட்டினீங்க. உங்க புருஷனுக்காக மடிப்பிச்சை ஏந்தி யாசகம் இருந்தீங்க. இதெல்லாம் பாக்கும்போது உங்களை பராசக்தியா தான் பார்க்க தோணுது. ஹலோ, சொல்லு சஞ்சீவ். அபி, ஒரு அவசர வேலையா நான் வெளியூர் போறேன். வெளியூருக்கா? என்ன திடீர்னு? இல்ல, ஒரு ஆர்டர் விஷயமா கிளையண்ட் ஒருத்தரை பார்க்க மதுரைக்கு போறேன். நாளைக்கு மார்னிங்கே ரிட்டர்ன் வந்துருவேன். அப்படியா? அப்ப சரி, பார்த்து போயிட்டு வா. சரி அபி. மதுரைக்கு எப்ப கிளம்புற? இப்போ உடனே கிளம்பி ஆகணும். உடனே கிளம்புறியா? ஆமா அபி. ஏன் எது கேக்குற? இல்ல, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போடக்கூடாதுன்னு தான் அபி இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போறேன். கடனை பத்தி நீ கவலைப்படாத சஞ்சீவ், அத நான் பாத்துக்கிறேன். அபி. சொல்லு சஞ்சீவ். இல்ல, ஊருக்கு போக பணம் செலவுக்கு இல்ல. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தரியா? கடன் அடைக்கணும்னு சஞ்சீவ் கையில செலவுக்கு பணம் வச்சிருக்கானான்னு கூட கவனிக்காம விட்டேனே. கையில காசு இல்லாம என்கிட்ட கேட்கவும் முடியாம சஞ்சீவ் எவ்வளவு கஷ்டப்படுறான். அவகிட்டையும் இல்ல போல இருக்கே. அபி. ஹலோ அபி, கேக்குதா? ஒரு நிமிஷம் சஞ்சீவ். சஞ்சீவ் ஜெயிலுக்கு போய்
அபி பைத்தியக்காரியா திரிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. மா காரை கொஞ்சம் நிப்பாட்டு. ஏண்டி மா அம்மா அங்க பாரு, வருங்கால கோடீஸ்வரன் ரோட்ல நின்னு லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கான். ஸ்ரீஜா, சஞ்சீவ் தோள்ல டிராவல் பேக் வச்சிருக்கான் பாத்தியா? பணம் கிடைக்காததுனால எப்படியும் நாளைக்கு போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடும்னு பயந்து சஞ்சீவ் வெளியூர் தப்பிச்சு போறான் போல இருக்குடி. அம்மா, போலீஸ்க்கு பயந்து ஊரை விட்டு ஓடுற ஆள் சஞ்சீவ் கிடையாது. அண்ணி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த அபியை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பொண்ணு இந்த வீட்டு மருமக தானே? ஒரு நாளாவது அவளை பாராட்டி பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் என்னையும் என் பொண்ணையும் குத்தி காட்டி பேசுறதே வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. மா விடுமா, இப்ப நீ சொன்னா மட்டும் அத்தைக்கு நம்ம அருமை புரிஞ்சிரு போதா என்ன? இனிமே இந்த வீட்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அத்தை கொடுக்க போறதே இல்ல. ஸ்ரீஜா, மரியாதைங்கிறது நாமளா கேட்டா கிடைக்காது. நம்மளோட நடவடிக்கையை பார்த்து மத்தவங்க அவங்களா பார்த்து கொடுக்கணும். நீங்க பண்ற சதி வேலைக்கு உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? நீங்க பண்ற சதியெல்லாம் இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காக பொறுத்து தாங்கிட்டு இருக்கிற அபி எங்க? நீங்க எங்க? அபி இருக்க வேண்டிய இடத்துல இந்நேரம் வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா உன்னையும் உன் அம்மாவையும் குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பா. அபி பூமா தேவி மாதிரி பொறுமையா இருந்ததுனாலதான் நீங்க 2 பேரும் பொழைச்சிங்க. அத்தை, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அந்த அபியை நீங்க நம்புறது சரியா தப்பான்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். அபியை நம்புறீங்கல்ல, உங்க பையன் ஜெயிலுக்கு போக போறத நீங்க பார்க்கதான் போறீங்க. ஏய், வார்த்தை விடாத ஸ்ரீஜா, அப்புறம் அள்ள முடியாது. ஏன் கிட்டயே எப்பல ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்றியா? மா, என்னமா பிரச்சனை? பொண்டாட்டின்னு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அடிக்க வந்தான், புடவையெல்லாம் எடுத்து எரிச்சான். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. இவ மேல இருக்கிற கோவத்துல என்ன ஏதாவது பண்ணி தொலைச்சிருவான். சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லடா சந்தோஷ், நீங்க சொல்லாட்டியும் எனக்கு புரியுதுமா. என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுது. ஏய், எங்க அம்மா கிட்ட என்னடி சொன்ன? உன்ன ஏய் சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையா இருடா. சந்தோஷ், சும்மா சும்மா என்ன அடிக்க கைய உங்காத, அப்புறம் உனக்கு நல்லாவே இருக்காது. உங்க அம்மா என்ன குத்தி காட்டுற மாதிரி அந்த அபியை தூக்கி வச்சுட்டு பேசுறாங்க. அதுக்கு எங்க அம்மா போய் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். நான் சொல்றத நீ நம்பலனா உங்க அம்மாவையே கேட்டு தெரிஞ்சுக்கோ. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன் வந்து நிக்கணும். ஆனா எனக்கு புருஷன் தான் பெரிய பிரச்சனையே. ஆமாண்டி, நான் உனக்கு பிரச்சனை தான். அபி மட்டும் என்கிட்ட சத்தியம் வாங்கலனா இந்நேரம் நீயும் உங்க அம்மாவும் நடு தெருல நின்னுட்டு இருப்பீங்க. பொறுமையா இரு சந்தோஷ். அம்மா சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு அபி சஞ்சீவோட கடனை அடைச்சு அவ சொன்னதை செஞ்சு காட்டி ஜெயிச்சுட்டு தான் வருவா. அபி ஜெயிச்சு வரத பார்த்து வயிறு எரியறதுக்கு சில பேர் இந்த வீட்ல இருக்கணும். அது வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அத்தை, அபிய தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? அந்த அபி சஞ்சீவ் 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க.
அதுக்கப்புறம் பாம்பு புத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட எலி மாதிரி நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும்டி. சீதா சந்தோஷ்னு இந்த குடும்பமே தலைகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அபி சஞ்சீவ் கடனை கட்டவே கூடாது. ஸ்ரீஜா, அதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும்டி. ஏய், என்னடி நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியா இருக்க. ஹலோ ஸ்ரீஜா மேடமா? ஆமா, நான் ராம்வீர் பேசுறேன் மேடம். இப்பதான் அருணாக்கா கால் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒருத்தரோட போட்டோ அனுப்புறேன். அவன் பேரு சஞ்சீவ். அவன் மும்பைல நடக்கிற பாக்ஸிங் காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக இப்ப மும்பை வந்துட்டு இருக்கான். மும்பைக்கு வர சஞ்சீவ் திரும்ப சென்னைக்கு வரவே கூடாது. பாக்ஸிங் காம்படிஷனா? லியாக்கத்து கூட நடக்க போற பாக்ஸிங் காம்படிஷன்லயா சஞ்சீவ் கலந்துக்க போறாரு? ஆமா. தானா சாக போற சிங்கத்தை நான் எதுக்கு மேடம் சுட்டுக் கொல்லணும்? என்ன சொல்ற மேடம்? மும்பைல இருக்கிற சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லு மேடம், லியாக்கத்தை எதிர்த்து பாக்ஸிங் பண்ணா என்ன ஆகும்னு. அடியிலேயே நாக் அவுட் தான். இவ்ளோ அவசரமா சஞ்சீவ் கிளம்பி போயிருக்கான்னா கண்டிப்பா பணத்துக்காக தான் இருக்கும். ஸ்ரீஜா, நம்ம இன்னைக்கு வாங்கின புடவையெல்லாம் செம்மையா இருக்குடி. ஆமாமா, நாம வாங்கினதெல்லாம் காஸ்ட்லியான புடவை. அதான் பாக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு 4 லட்சத்துக்கு புடவை எடுத்திருக்கோண்டி. இந்த விஷயம் மட்டும் சந்தோஷ்க்கும் சீதாவுக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என் மருமக அபி என் புள்ள சஞ்சீவ காப்பாத்த கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. ஆனா நீங்க 4 லட்சத்துக்கு புடவை வாங்கிருக்கீங்கன்னு ஆடி தீத்துற போறா. அதனால புடவை எடுத்த விஷயம் சீதாக்கு தெரிய வேண்டாண்டி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். தெரிஞ்சா தெரியட்டும். அந்த சந்தோஷ் வேணும்னு தானே புடவைய எரிச்சான். இப்ப நம்ம வாங்கிட்டு போற புடவையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அத்தையும் வயிறு எரிஞ்சு சாகட்டும். ஸ்ரீஜா, யாருடி இவ? சரியான கிறுக்கச்சியா இருப்பா போல இருக்கு. கார் முன்னாடி வந்து நிக்கிறா இவ. மா, அவளை போய் வரட்டுமா? அபிமா, மா எங்க போற? ஏய், அபிகிட்ட பேச வேண்டாமா? கார்ல இருந்து இறங்கி நின்னு பேசுற அளவுக்கெல்லாம் அபி ஒன்னும் வர்த்தே கிடையாது. நீ கார்லயே உட்காரு. அபி பேசணும்னா நம்ம முன்னாடி வந்து நின்னு பேசணும். என்னமோ முன்னாடி வந்து நின்னு எரிக்கிற மாதிரி பாக்குறா. என்ன அபி, ரொம்ப கோவமா இருக்க போல? கூலா ஏதாவது சாப்பிடுறியா? நான் வாங்கி தரட்டா? நீ காசெல்லாம் ஒண்ணும் குடுக்க வேண்டாம். உன்கிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஹே ஸ்ரீஜா, நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி காம்படிஷனுக்கு அனுப்பின டிசைன் நீ உன்னோட டிசைன் போய் சொல்லி பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கல. ஓ, தெரிஞ்சிருச்சா? அதான் அடிபட்ட சிறுத்த மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறியா? ஆமாண்டி, என்கிட்ட விட்ட சவால்ல நீ தோத்துட்ட. நான் தான் நேத்து நீ கம்பெனில டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிசைன உன் கம்பெனி வாட்ச்மேனை வச்சு திருடி எடுத்த. ஐயோ,
ஸ்ரீஜா, அவ கையில ஏதோ கேன் எடுத்துட்டு வராடி. ஐயோ, அவ கோவத்துல வரத பார்த்தா காரை எரிச்சிருவா போல இருக்குமா. ஐயோ, எரிச்சிருவாளா? அவ கோவமா வரத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ ஐயோ, அவ வரதுக்குள்ள கார் விட்டு இறங்கி ஓடணுமா? சீக்கிரம் இறங்கணும். அபி, யாராவது காப்பாத்துங்களே. அபி, சொன்னா கேளு. ஓபன் பண்ணு. பெட்ரோல் ஊத்தி எங்களை கொளுத்திடாத. எங்களை விட்டுரு அபி, பிளீஸ். கதவு தரங்க. அபி, கதவு அபிராமி அபிராமினி. ஐயோ, வேண்டாம் அபி. அபி, இதெல்லாம் வேண்டாம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. எங்களை விட்டுரு அபி. அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ. பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகள் அபி, வேண்டாம். எது வந்த போதும் நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரி. அபி, வேண்டாம். ஓபன் பண்ணு. அபி அபி, என் பொண்ணு கோவத்துல பேசுறதெல்லாம் தப்புதான். எங்களை விட்டுடு அபி, பிளீஸ். நாங்க உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், சரியா? அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள். அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள். ஐயோ, அபி, ஐயோ, வேண்டாம். நீ ஊத்துறாடி அவ. ஐயோ, வென்று இருப்பாள் சத்ருக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாள். நாங்க வாழ வேண்டியவங்க விட்டுடு. எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை நாங்க வாழ வேண்டியவங்க. சொன்ன கேளு. வேண்டாம். எடுப்பாய் சூழாயுதம் சூழாயுதம். அபி, அபிராமி அபி, வேண்டாம் அபி. நீ அபிராமி அபிராமி அன்னை. ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் அபி. கால வேண்டாம், வேற அபி. வேண்டாம், நீ சொல்லு ஸ்ரீஜா. அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ. யாராவது காப்பாத்துங்களே. உண்டானை காக்கும் மாங்கல்யம் கொடியவரை அளிக்கும் அது சூழாயுதம். நீ செய்யும் தர்மங்கள் யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்களே. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, ஓடிடும். அபிராமி 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 நீ அபிராமி அபிராமி அவதாரிணி. ஐயோ, வேண்டாம், வேண்டாம். என்ன பண்றது? அபி, வேண்டாம் அபி. ஓபன், ஹெல்ப். रोलेक्स भैया क्या இவரு சென்னையில இருந்து வந்திருக்காரு. பேரு சஞ்சீவ். பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு லேகத் மேட்ச் இருக்கு. பெரிய கையங்கள்லாம் மேட்சுக்கு வரும். அதனால உன்ன மாதிரி சோட்டாவெல்லாம் ரிங்குல இறக்கி விட முடியாது. ஜலஜா, லியாகத்தை அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு தான் மும்பைக்கே வந்தேன். ஜெயிக்காம நான் போக மாட்டேன். तुमने केगा அடே பச்சா, நீ லியாகத் அடிச்சு ஜெயிக்க போறியா? ஒழுங்கா ஓடி போயிடு. எனக்கு பணம் வேணும். லியாகத்தை ஜெயிச்சு பணம் வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னடா ஓவரா பேசுற? நான் நல்ல மூட்ல இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வை. டேய், இவனை ஒழுங்கா கூட்டு போட்டா. சரி பையா. சார், வாங்க போயிடலாம். இல்லைங்க, நான் வரமாட்டேன். சஞ்சீவ் சார் சொல்றத கேளுங்க. ரோலெக்ஸ் ஒருத்தன் வேணாம் சொல்லிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இங்க நின்னு மீறி பேசினா நம்ம உயிரே எடுத்துருவான்.
அதனால தான் சொல்றேன். வாங்க சார் போயிடலாம். நீங்க வேணா போங்க. நான் எப்படியாவது லியாக்கத்தை அடிச்சு ஜெயிச்சு பணத்தை வாங்காம வர மாட்டேன். டேய், இவ்வளவு சொல்லி என்னடா நீ இன்னும் போகாம இருக்க? உன்ன சார் சொல்ல சொல்லுங்க சார். வாங்க சார் போயிடலாம். சார் சார் சஞ்சய் சார் வாங்க சார். நான் பாஞ்சு சொல்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நீ போயிருக்கணும். இல்லன்னு வை, புல்லட் உன் மூளையில இறங்கி இருக்கும். சார் வாங்க சார் போயிடலாம். சொன்னா கேளுங்க சார். ஏ दो तीन சார் வாங்க சார் போயிடலாம் சார். 4 5 என்ன ட்ரிகரை அழுத்தியும் துப்பாக்கி சுடல? ஓ, துப்பாக்கில குண்டே இல்லையா? குண்டு இல்லாத துப்பாக்கி தான் இவ்வளவு பில்டப்பா? துப்பாக்கி ட்ரிகர் அழுத்துற, பயப்படாம நிக்கிற, உன் மனசுல சாவு பயமே இல்லையா? சரி ஓகே, நீ போட்டியில கலந்துக்கோ. லியாகத்தை ஜெயிக்க மனசுல மட்டும் தெம்பு இருந்தா போதாது, பாடியிலே இருக்கணும். இல்லனா லியாகத்து உன்னை ரிங்ல வச்சு சாகடிக்கிறது உறுதி. நாங்கெல்லாம் லியாகத்தை யமன் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவனால்தான் இங்க பாதி பேருக்கு சாவு. இப்ப லியாகத்தோட கேம் ஒன்னு ஆரம்பிக்க போகுது. அதுல அவனோட அடிய பாரு, அப்புறமா முடிவு பண்ணு. இல்ல இப்ப பாக்ஸர் ஜானி அந்த ரெக்கார்ட உடைக்கிறாரான்னு பாக்கலாம். பாப்போம். பணம் கட்டாதவங்க சீக்கிரம் போய் பணத்தை கட்டுங்க. இந்தாங்க ஒயிட்ல ஃபைல கொடுங்க சார். ஒயிட் 10 லட்சம். ஓகே சார். இந்த பிளாக் ஒயிட்னா சார் பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறவங்கள பிளாக் ஒயிட்னு சொல்லி தான் பெட் கட்டுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லியாகத்து ஒயிட், அவன் கூட எதிர்த்து சண்டை போட போற ஜானி தான் பிளாக். எல்லாரும் ஒயிட்ல லியாகத்து மேலதான் பணம் கட்டுறாங்க பாருங்க. 10 லட்சம் ஒயிட்ல கட்டுறேன். ஓகே சார். பிளாக்ல யாருமே பணம் கட்டல. ஏன்னா ஜெயிக்கிற குதிரை மேலதான் எல்லாரும் பணம் கட்டுவாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, நானும் போய் லியாகத்து மேல பணம் கட்டிட்டு வரேன். போங்க. என்ன அசோக், எல்லாரும் ஏன் லியாகத்து மேலே பணம் கட்டுறாங்க? உங்க ஆளு ஜானி மேல யாருமே பணம் கட்டலையே. முட்டாளுங்க தான் லியாகத்தை எதிர்த்து நிக்கிற ஜானி மேல பணம் கட்டுவாங்க. சார் லியாகத்து மேல என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் கட்டிட்டேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆயிடும். லியாகத் வந்து ஜானிய வெறி பிடிச்ச மாதிரி ஒரே அடியில நாக் அவுட் பண்றத பாருங்க. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு லியாகத்தை எதிர்த்து சண்டை போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சார் நான் இப்பவும் சொல்றேன், நீங்க லியாகத்தை எதிர்த்து பாக்ஸிங் பண்ணா நீங்க மவுத் வகையா. பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வாங்க. ஜானி ஜானி என்ன யாருமே நம்ம பேருக்கு கத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க லியாகத் ரிங்குக்குள்ள வர போறாரு. இந்த தீர்த்தத்தை குடிச்சவங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். நான் கும்பிடுற சாமி இந்த தீர்த்தத்தை தான் பெத்த குழந்தைய தொலைச்சிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற என் பக்தைக்கு கொண்டு போய் கொடு. இந்த தீர்த்தம் குடிச்சா என் பக்தைக்கு
தொலைச்ச அவ குழந்தை தானா அவளுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொன்னாரு. ஓஹோ, நான் இந்த கோவில் முழுக்க தேடி பார்த்தேன். உங்களை தவிர பெண்கள் யாருமே இங்க இல்ல. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு சாமி சொன்ன பக்த நீங்க தான். நீங்க இந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சா காணாம போன உங்க குழந்தை கட்டாயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். என் குழந்தை எனக்கு கிடைக்கும்னா நான் எதையும் செய்வேன் சாமி. நீங்க அதை கொடுங்க, நான் குடிக்கிறேன். குடிங்க. அபி அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிப்பா. அந்த தீர்த்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அந்த அபிக்கு. ஏய், தீர்த்தத்துல என்னடி கலந்துருக்க? அம்மா, அபி குடிக்க போற தீர்த்தத்துல அல்சமரிஸ் டிசீஸ் வர ஒரு மருந்து கலந்திருக்கேன். ஏய், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுடி. அல்சமரிஸ்ங்கிறது ஒரு ஞாபக மருதி வியாதி. அந்த வியாதி வந்தா வியாதி வந்தவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அந்த அபி அல்சமரிஸ் கலந்த தீர்த்தத்தை குடிச்சதும் அவ மூளை கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிரும். அம்மா, அபிக்கு பசிச்சா சாப்பிடணுங்கிற உணர்வு லாங்குவேஜ் மாதிரியான பேசிக்கான விஷயம் மட்டும்தான் நல்லா தெரியும். மத்ததெல்லாம் சுத்தமா மறந்து போயிடும். அந்த அபி, சஞ்சீவ், அந்த குழந்தை எல்லாத்தையும் அவ கொஞ்சம் கொஞ்சமா மறந்து கடைசியில அவளே அவ யாருன்னு தெரியாத அளவுக்கு மறந்துடுவா. நான் வரேன். சரிம்மா. அம்முக்குட்டி சாப்பிடலாமா? அம்முக்குட்டி, அம்மு செல்லம் என்ன பண்றீங்க? பாப்பா, என்னாச்சு பாப்பாக்கு? ஏன் பாப்பாக்கு உடம்பு இப்படி சுடுது? ஏன் பாப்பாக்கு திடீர்னு இப்படி ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாப்பா உடம்பு நல்லா தானே இருந்துச்சு. அப்போ அபி பைத்திய மாதிரி ஆக போறாளா? கரெக்ட். சஞ்சீவ் பாக்ஸிங்ல அடி வாங்கி சாக போறான். அபி எல்லாத்தையும் மறந்துட்டு கல்கத்தாக்கு போய் பைத்தியமாகி பிச்சை எடுக்க போறா. கல்கத்தாவிலையா? கல்கத்தாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து கூலி தொழிலாளர்களை பொறுப்பா கூட்டிட்டு போய் அடிமையா வேலை வாங்குற மேஸ்திரி கிட்ட நான் ஆல்ரெடி பேசியாச்சு. அவ அபிய கடத்தி கொண்டு போயிட்டு கல்கத்தாவுல போய் பிச்சை எடுக்க விட்டுருவா. அடே அப்பா, அபியோட சாப்டர் இன்னையோட க்ளோஸா? ஆமாமா. அபி, என்கிட்ட சவால் விடுறியா? உன்னோட எல்லா கணக்கையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஒருவேளை பாப்பாக்கு காய்ச்சல் ஏதாவது வந்திருக்குமோ? இந்த நேரம் பார்த்து சுமதியம்மா கூட இல்லையே. ஜான்சி மேடத்தை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சரி, போன் பண்ணலாம். என்னாச்சு? சுமதியம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, பாப்பாவை நம்மளே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாம். வா பாப்பா, போலாம். உங்க டிசைன் மேல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ரீஜா என்ன தோக்கடிக்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாளா? ஸ்ரீஜா போட்ட கேஸ் போலின்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். அபி பண்ண டிசைனுக்கு அபிதான் ஓனர்னு எப்படி ப்ரூவ் பண்றது?
யார் இந்த பூர்ணா? ஆஃப் ஆயிடுமா? என்ன அபி போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, செல்விக்கு கால் பண்ணி கேட்கலாம். அதுதான் லியாகத்தோட சிக்னேச்சர் பஞ்சு. அந்த பஞ்சு ஒண்ணு வாங்கினா போதும். அடி வாங்கினவனுக்கு உடனே கண்ணு காது மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து சுருண்டு விழுந்துருவான். எழுந்திருக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். சார், ஜானிக்கு 5 வருஷமா லியாகத்தை ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த லியாகத்தோட மோதி தான் ஜானியோட அப்பன் செத்தான். தான் அப்பனை கொன்னவனை பழிவாங்கத்தான் ஜானி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி தான் இன்னைக்கு பாக்ஸிங்ல வந்து கலந்துகிட்டான். அப்படி இருந்தும் லியாகத்தோட ஒரு அடிய ஜானியால சமாளிக்க முடியல, சுருண்டு விழுந்துட்டான். 5 வருஷமா ட்ரைனிங் எடுத்தவனுக்கு இந்த நிலைமைன்னா உங்க நிலைமைய நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லு, லியாகத் கூட சண்டை போடுறதுக்கு நீ ரெடியா இல்ல இப்படியே ஓடுறியா? சண்டைக்கு நான் ரெடி. நீ இன்னைக்கு லியாகத் கூட சண்டை போட்டு மவுத் ஆக போறத நான் பாக்கணும். வா என் கூட. ஏய், வேற யாராவது என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இருக்காடா? வாங்கடா வாங்கடா, யாராவது இருந்தாலும் வாங்கடா வாங்க. லியாகத், உங்ககிட்ட அடி வாங்கி சாகுறதுக்கு ஒரு மദ്രാசி கிளம்பி வந்திருக்கான். இவன் கூட சண்டை போடு. வாடா வாடா வாடா, வா வா, மேல வா. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வா 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 வா. லியாகத், இங்க வா. என்ன? நீங்க ரிங்கிலே வச்சு அடிச்சு கொள்ள வேண்டிய ஆளு இவன் தான். பாத்துக்க. நீ கவலைப்படாத, அந்த சஞ்சீவ் சாக போறது உறுதி. நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ் சார் பெரிய ஆள் தான். லியாகத்தை போட்டு இந்த போல பொழக்கிறாரு. ஏய், என்னடி லியாகத் சஞ்சீவ பொழப்பான்னு பார்த்தா சஞ்சீவ் லியாகத்தை பொழந்துகிட்டு இருக்கான். யோ, என்னையா நடக்குதாங்க? அதான் மேடம் எனக்கும் புரியல. என்னது புரியலன்னு சொல்லிட்டு இருக்க? லியாகத் இது வரைக்கும் யாருகிட்டயும் அடி வாங்கி நான் பார்த்ததே இல்ல மேடம். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சஞ்சீவ் லியாகத் கிட்ட தோக்கணும். மேடம், சஞ்சீவ் கையால இப்படி லியாகத் அடி வாங்கி லியாகத் வேணா சாவான் மேடம். சஞ்சீவ் எப்படி மேடம் சாக முடியும்? மேடம், என்னால இனி ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். சரி, இன்னும் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கு? மேடம், இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இன்னும் 5 ரவுண்ட் இருக்கு மேடம். இன்னும் 5 ரவுண்ட் இருக்கா? போற போக்க பார்த்தா சஞ்சீவ் முதல் ரவுண்ட்லயே லியாகத்தை ஜெயிச்சிருவான் போல இருக்கே.
செம்ம பஞ்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரவுண்ட் ஓகே. லியாகத்து அந்த புது பையன்கிட்ட இப்படி அடி வாங்குறான். லியாகத், நீ மட்டும் சஞ்சீவ் கிட்ட தோத்துட்டா இங்க இருக்கிற எல்லாரும் உன் மேல வச்சிருந்த பயம் எல்லாம் போயிடும். அப்புறம் நீ செத்த பாம்புக்கு சமமாயிடுவ. அத மனசுல வச்சுக்கோ. அவன் அடிச்சு வின் பண்ணு. சார், நான் உங்களை என்னவோ நினைச்சிட்டேன் சார். அசத்திட்டீங்க. சூப்பர், நீங்க கலகிட்டீங்க சார். லேகத்தை அடி வெளுத்து எடுத்துட்டீங்க. அதுவும் உங்க ஃபர்ஸ்ட் பஞ்ச் வேற லெவல் சார். கொலை மாசு சார். லேகத்து மத்தவங்களை அடிச்சுதான் நான் பாத்திருக்கேன். லேகத்தை அடி வாங்கி இப்பதான் சார் நான் முதல்ல பாக்குறேன். சார், மான் சிறுத்தை ஜெயிக்குன்னு நான் இப்ப நம்புறேன் சார். நீங்க ஒரு ஹீரோ சார். உங்க ஒய்ஃபுக்காக நீங்க சம்பாதிக்க வந்த பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார். கிடைக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.